Nithiyasri's world. இந்த வீடியோல நம்ம white veg dum biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Mixed vegetables நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா இது கூட காலிஃப்ளவர், பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகாயோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜ் பிரியாணியில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் க்ரீன் சில்லிஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் சேர்க்குறப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவோம்ல அதில் ஒன்று எடுத்திருக்கேன், பிரியாணி இலை, நெய். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீளமாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், எண்ணெய், கல் உப்பு, பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை. இது எல்லாம் தான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் தனியாக ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்க்குறேன். அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். காயெல்லாம் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அரிசியை தனியாக ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். நம்ம ஆல்ரெடி காய் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அதையும் சேர்த்து நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக ஸ்லிட் பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ சேர்க்குறேன். இப்போது நம்ம ஹோல் ஸ்பைசஸாக எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் கழுவி வச்சிருக்கிற அரிசியவும் இதோட சேர்க்குறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸை ஆல்ரெடி தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அரிசியும் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். அந்த டைமில் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸை சேர்க்குறேன். இது கூட சாப் பண்ண தக்காளி சேர்க்குறேன். இப்போ அதில் மிளகாய், இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். எண்ணெய், நெய்யெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒன்றா சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்ச வெஜிடபிள்ஸை இதோட சேர்க்குறேன். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வெங்காயம், தக்காளி இந்த காயோடு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இப்போ சேர்க்கணும். இதில் வெங்காயம், தயிர்லாம் சேர்த்துருக்கனால அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது கூட சேர்த்துருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸோட பச்சை வாசனையும் போகணும். அதனால்
அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பச்சை வாசனைலாம் போய் லேசாக வதங்கிருச்சு. இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லேருந்து ஒரு பாதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே இருக்கிற சாதத்தை ஒரு லேயராக சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம சாதத்தை ஒரு லேயராக போட்டாச்சு. அது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். மறுபடியும் ஒரு லேயராக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட போகிறேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சாதம் போடுறேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். அதை க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட போகிறேன். இப்போ 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணதுமே அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம சேர்த்துருக்கிற அந்த கரம் மசாலா, நெய்யோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் வெஜ் தம் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் ஒரு ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தம் பிரியாணி செய்கிறப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி க்ரீன் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டைல் தம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.